Hello friends. இன்னைக்கு வந்து நம்ம இந்த வீடியோல வந்து we are going to discuss the unit MSYS 14. Okay, we're going to discuss this unit MSYS 14 under that is the subject is going to be research methods and applied statistics. So already we have discussed 3 units and all those videos are also there. So if you have missed it, please go get back to those videos and then it will be easy for you. So now in this we are going to go to the fourth unit. Fourth unit is going to be the starting of the block 2. So block 1 comprises of 3 units which we have done before. So this is block 2. Under block 2 this is the first unit, that is hypothesis, measurement and variables. So under this we'll see what are going to be there. So we'll be introduced the concept of hypothesis testing. So hypothesis na enna adha nam eppadi panna porom அப்படின்றது. Hypothesis என்ற word வந்து we've already come across in the previous chapters itself. Like hypothesis is nothing but a temporary assumption. Okay, a temporary assumption is what you call as the hypothesis. So hypothesis அப்படின்றது இப்போதைக்கு நான் வந்து இதுதான் ஆன்சரா இருக்க முடியும், இப்படிதான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் பார்த்தீங்களா, அதுதான் வந்து நம்மளோட hypothesis அப்படின்றது. அண்ட் இந்த hypothesis வந்து நம்மளுடைய ரிசர்ச்சுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். எந்த ஒரு ரிசர்ச் பண்ணாலும் hypothesis இல்லாமல் பண்ணவே முடியாது. ஸோ அந்த hypothesis பற்றியும் அதே போல் வேரியபிள்ஸ். ஸோ இந்த ரெண்டு விஷயமும் ரொம்ப முக்கியமான ரெண்டு விஷயங்கள். இது ரெண்டை பற்றி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இந்த வீடியோவில். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வில் கோ டு ஹைபாத்தசிஸ். ஹைபாத்தசிஸ் அப்படின்றது என்ன? ஸ்பெசிஃபிக் ப்ரிடிக்ஷன். அதுதான் என்ன சொன்ன, டெம்பரரி அசம்ஷன். ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து இது இப்படி இருக்கக்கூடியதாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிடிக்ட் பண்ணுறதா இருக்குது. ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா, ஹைபாத்தசிஸ் எப்பயுமே எப்படி இருக்கும் அப்படின்னா, what will happen. So it gives the answer to the question what will happen. ஸோ இப்போ ஸ்டடி பண்ணுறேன் அப்படின்னா அதோட எண்ட் ரிசல்ட் என்னவா இருக்கும் அப்படின்றத நான் யோசிக்கிறேன். அதை எப்படி நான் யோசிக்கிறேன்? ஹவு டு ஐ திங்க் அபவுட் வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் அட் தி எண்ட் ஆஃப் மை ரிசர்ச் இஸ் பை கன்சிடரிங் த எக்ஸிஸ்டிங் எவிடன்ஸ். பை கன்சிடரிங் த எக்ஸிஸ்டிங் எவிடன்ஸ் and by using the reasoning to infer what will happen. This is the main concept of hypothesis. So what is going to exist and reasoning, and I'll have to do the reasoning. So already there might be some study, already நிறைய பேர் வந்து நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் அவங்க வந்து இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்திருப்பாங்க. அதோடு சேர்த்து நம்மளோட ரீசனிங் எபிலிட்டி யோசிச்சு நம்ம வந்து என்ன நடக்கக்கூடும், இந்த ரிசர்ச்சில் எனக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு நான் யோசிக்கிறேன் பார்த்தீங்களா, அதுதான் வந்து ஹைபாத்தசிஸ். ஓகே, ஹைபாத்தசிஸ் ஆஃபன் மோஸ்ட்லி வந்து தியரியிலேருந்து தான் கொண்டு வராங்க. பட் சில டைம்ஸ் அதுக்கு எதிர்மாறா கூட நடக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ அதனால வந்து மோஸ்ட்லி இட் இஸ் கோயிங் டு பி டிரைவ் ஃப்ரம் தீசிஸ். ஸோ அதனால இட் இஸ் ஆஃபன் அ ப்ரெடிக்ஷன் பேஸ்ட் ஆன் தியரி. சம்டைம்ஸ் தே ஆர் ஈவன் தியரட்டிக்கல். அப்படின்னா என்னது, தியரியில இல்லாம கொஞ்சம் கூட வித்தியாசமா நம்ம வந்து அப்சர்வ் பண்ற காரியங்கள் இருந்து நமக்கு வர சேஞ்சஸாக கூட இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ஹைபாத்தசிஸை பற்றின இன்ட்ரோடக்ஷன் நம்ம கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்தது கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அ குட் ஹைபாத்தசிஸ் அப்படின்னா 3 கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு. ஸோ 3 கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னெல்லாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நல்ல ஹைபாத்தசிஸ் அப்படின்னா என்னதுன்னா, இட் ஷுட் பி டெஸ்டபிள். அதை வந்து நான் வந்து இது உண்மையா இல்லை இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நான் வந்து சோதனைக்குள்ளாக்கணும் அப்படின்னு கூட சொல்லலாம். டெஸ்டபிள் அண்ட் falsifiable. It is testable and falsifiable. That means I can test this and I can check what the answer will be. And then falsifiable we are using something called as Popper's falsifiability criterion. Popper's falsifiability criterion. ஸோ இது என்ன அப்படின்னா, நமக்கு வந்து இப்போ சில டைம்ஸ் நம்ம ஹைபாத்தசிஸ் நம்ம எப்படி எடுப்போம் அப்படின்னா, இல்லை திஸ் இஸ் நாட் கரெக்ட், இல்லைன்னா திஸ் இஸ் நாட் சிக்னிஃபிகண்ட் அப்படின்ற வேர்ட் நம்ம யூஸ் பண்ணோம். சிக்னிஃபிகண்ட் இன் த சென்ஸ் இது இங்கே நடக்கக்கூடிய விஷயம் இல்லை அப்படின்னு நான் வந்து இருக்கும்போது இட் ஹேஸ் டு பி
falsified and it should say that illa it is significant அந்த மாதிரி வந்து it should be able to be falsifiable அப்படிங்கிறது தான். So this is the first characteristic. So second characteristics என்ன அப்படின்னா a good hypothesis must be logical. A good hypothesis must be logical. Logical na என்னது? You already have some random, it cannot be just random guess, but it can be thought with the previous theories, previous observations, the previous research studies எல்லாத்தையும் வச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி பண்ண ஆராய்ச்சிகள், அவங்க பண்ண எழுதின கோட்பாடுகள் எல்லாத்தையும் வச்சு வந்து இது இப்படிதான் இருக்கக்கூடியது அப்படின்ட்டு அது லாஜிக்கலா இருக்கணும். சப்போஸ் வந்து எனக்கு இப்போ ஒரு விஷயத்துல ஒரு கஸ்டமர்ஸை பத்தி வந்து ஒரு ஆராய்ச்சி பண்றாங்க அப்படின்னா, கஸ்டமர்ஸ் வந்து டிஸ்கவுண்ட் நிறைய கொடுத்தா நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஜென்ரலா இருக்கிற ஒரு இது. சப்போஸ் நான் என்ன சொல்றேன், இல்ல டிஸ்கவுண்ட் அதிகமா கொடுத்தா கஸ்டமர்ஸ் வாங்கவே மாட்டாங்க அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னா, அந்த இடத்துல லாஜிக் இருக்கா அப்படின்னு நம்ம யோசிக்கணும். லாஜிக் இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன ரீசன் இருக்கு சப்போர்ட் பண்றதுக்கு. இல்ல அப்படின்னா இட் இஸ் நாட் லாஜிக்கல். இஃப் இட் இஸ் நாட் லாஜிக்கல் இட் இஸ் நாட் அ குட் ஹைபோதசிஸ். ஸோ அந்த மாதிரி ஹைபோதசிஸ் நான் எழுதும்போது அது லாஜிக்கலா இருக்கணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இட் ஷுட் பி அ ப்ராட் அண்ட் ஜென்ரல் தியரி. அதுக்கப்புறமேட்டு ஸோ ஜென்ரலா இருக்கிறதுல இருந்து ஸ்பெசிஃபிக்கா நான் போகணும். ஐ ஹாவ் டு கோ ஃப்ரம் ஜென்ரல் டு ஸ்பெசிஃபிக். ஜென்ரல் டு ஸ்பெசிஃபிக், அதுதான் வந்து நம்ம டிடெக்டிவ் ரீசனிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஜென்ரல் டு ஸ்பெசிஃபிக்கா இருக்கணும். அதை வச்சு தான் வந்து வில் பி ஏபிள் டு டெஸ்ட் திஸ். ஸோ இதில் வந்து சம்டைம்ஸ் வி ஆல்சோ யூஸ், அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், வி யூஸ் இண்டக்டிவ் ரீசனிங் ஆல்சோ. ஸோ இண்டக்டிவ் ரீசனிங் யூஸ் பண்ணி நமக்கு வந்து ஸ்பெசிஃபிக்ல இருந்து நம்ம வந்து ஜென்ரல் போகும். Okay, so general to specific is going to be deductive. Okay, and inductive வந்து உங்களுக்கு வந்து இதுல இருந்து specific வருது. So மூணாவது என்ன அப்படின்னா, the third criterion is it should be positive. It should be positive. அதாவது நான் பண்ற ஸ்டேட்மெண்ட் வந்து பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டா இருக்கணும். should be hypothesis ஓட ஸ்டேட்மெண்ட் வந்து it should be a positive statement about the existence of a relationship or effect. ஸோ எனக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம போடணும். சில டைம்ஸ் வந்து நமக்கு வந்து மாறி இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஹைபோதசிஸ் வந்து இட் ஷுட் நாட் பி வேர்ட் இன் சச் அ வே தட் an effect or relationship does not exist அப்படின்ட்டு போடக்கூடாது. ஏன்னா the nature of science is to assume that something does not exist and then seek to find that the evidence is going to be wrong. ஓகே, ஸோ இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ நம்ம வந்து ஜென்ரலாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா, டூ நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து டூ நாட் அக்கர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதனால ஹைபோதசிஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட், ரிலேஷன்ஷிப் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருக்கக்கூடாது நம்மளுடைய சோஷியல் ஸ்டடீஸ் ரிசர்ச்ல. ஓகே, it should not be worded in a way to suggest that an effect of relationship does not exist. So இதுதான் வந்து மூணு கேரக்டரிஸ்டிக்ஸ். என்னெல்லாம்? it should be testable and falsifiable, லாஜிக்கலா இருக்கணும், பாசிட்டிவா இருக்கணும். அடுத்தது டைப்ஸ் ஆஃப் ஹைபோதசிஸ். டைப்ஸ்ல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மூணு டைப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா நல் ஹைபோதசிஸ், ஆல்டர்னேட்டிவ் ஹைபோதசிஸ், அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா டைரக்ஷனல் ஹைபோதசிஸ். நல், ஆல்டர்னேட்டிவ் ஹைபோதசிஸ், அப்புறமேட்டு டைரக்ஷனல் ஹைபோதசிஸ். இந்த டைரக்ஷனில் நமக்கு ரெண்டு டைப் வரும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டெய்ல்டு அண்ட் டூ டெய்ல்டு. ஒன் டெய்ல்டு அண்ட் டூ டெய்ல்டு. ஸோ நல்லு, ஆல்டர்னேட்டிவ், டைரக்ஷனல். ஸோ இப்போ நம்ம ஒன்னொன்னை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நல் ஹைபோதசிஸ்க்கு என்ன அப்படின்னா, நம்ம வந்து இஃப் சப்போஸ் நமக்கு வந்து சில்ட்ரன் வந்து நமக்கு அகாடமிக்ஸ் ஆஃப்டர் ஸ்கூல் ப்ரோக்ராம் வந்து நமக்கு வந்து பிள்ளைங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க ஐக்யூ ஸ்கோர்ஸ் வந்து எப்படி இருக்கு, அவங்களோட இன்டெலிஜென்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அப்படின்னா அதை நம்ம எப்படிலாம் கொண்டு வரோம், அது எப்படின்னா ஃபர்ஸ்ட் நல் ஹைபோதசிஸ். நல் ஹைபோதசிஸ்க்கு எப்படி எழுதுவோம் அப்படின்னா, சென்டென்ஸ் எப்படி இருக்கும்னா, there is no difference between the groups being compared. இப்போ வந்து there is no difference between a student who is going to participate in academic after school programs. அவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் டிஃபரன்ஸே இல்லை அப்படின்னு சொல்றது தான் நல் ஹைபோதசிஸ். நல் ஹைபோதசிஸ்னா என்ன அப்படின்னா,
ரெண்டு குரூப்ஸை கம்பேர் பண்ணுறோம். ஒரு குரூப் யார், ஆஃப்டர் ஸ்கூல் ஆக்டிவிட்டீஸில் அகடமிக்ஸ் ஆஃப்டர் ஸ்கூல் ஆக்டிவிட்டீஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இன்னொரு குரூப் யார், பண்ணாதவங்க. அப்போ இந்த ரெண்டு பேருக்குள்ளார டிஃப்ரென்ஸே இல்லை அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு பேர் நல் ஹைபாத்தசிஸ். நல் ஹைபாத்தசிஸ் அப்படின்னா அங்கே வந்து நோ சிக்னிஃபிகண்ட் டிஃப்ரென்ஸ் அப்படின்ற ஒரு வேர்ட் இருக்கும், அதுதான் நல். ஓகே, நல் ஹைபாத்தசிஸ்னா நோ டிஃபரன்ஸ் பிட்வீன் த குரூப்ஸ். ஸோ இதுதான் வந்து நல் ஹைபாத்தசிஸ். அடுத்தது ஆல்டர்னேட்டிவ் ஹைபாத்தசிஸ். ஆல்டர்னேட்டிவ் ஹைபாத்தசிஸ் அப்படின்னா என்னது, நமக்கு வந்து தேர் இஸ் அ சிக்னிஃபிகண்ட் டிஃபரன்ஸ், அதுதான் வந்து ஆல்டர்னேட்டிவ் ஹைபாத்தசிஸ் அப்படின்றப்ப என்னன்னா இட் இஸ் ட்ரூ அப்படின்றது. ஸோ தேர் இஸ் அ சிக்னிஃபிகண்ட் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஆர் பார்ட்டிசிபேட்டிங் இன் ஆஃப்டர் ஸ்கூல் அகடமிக்ஸ் ஆஃப்டர் ஸ்கூல் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறது தான் ஆல்டர்னேட்டிவ் ஹைபாத்தசிஸ். ஸோ நல்ல எப்பயுமே H0 மென்ஷன் பண்ணுவோம், ஆல்டர்னேட்டிவை H1 அப்படின்றத மென்ஷன் பண்ணுவோம். ஸோ இதுக்கு இங்கே பாருங்க, ஸோ நல் ஹைபாத்தசிஸ் இருக்கு அப்படின்னா அவங்க என்ன சொல்றாங்க, அவங்களுக்கு வந்து ஆஃப்டர் ஸ்கூல் ப்ரோக்ராமில் இருக்கிறவங்களுக்கும் அதர் சில்ட்ரனுக்கும் சேம் இன்டெலிஜென்ஸ் இருக்குன்னு சொன்னா அது நல். சரியா, அடுத்தது என்ன அப்படின்னா இல்லை எனக்கு வந்து அகடமிக் ஸ்கூலுக்கும் அதர் சில்ட்ரனுக்கும் சேம் இன்டெலிஜென்ஸ் கிடையாது, அகடமிக்ஸ்க்கு ஆஃப்டர் ஸ்கூல் ஆக்டிவிட்டீஸில் இருக்கிறவங்களுக்கும் ஜாஸ்தி இன்டெலிஜென்ஸ் இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன்னா தட் இஸ் ஆல்டர்னேட்டிவ் ஹைபாத்தசிஸ். ஸோ இதுதான். ஸோ இப்போ வந்து என்னோட நல் ஹைபாத்தசிஸை வந்து இட் இஸ் நாட் சப்போர்ட்டட் அப்படின்னா த சில்ட்ரன் வந்து வில் ஹாவ் டிஃப்ரெண்ட் ஐக்யூஸ். இஃப் ஐ சே தட் H0 is not supported, okay, H0 is not supported அப்படின்னா it is going to be falsified அப்படின்னா then it means that they have different IQs, same intelligence கிடையாது. அப்போ என்ன பண்றோம், we are rejecting the null hypothesis. H0 என்ன ஆகுது, எனக்கு ரிஜெக்ட் ஆகுது. ஓகே, இப்போ H1 ஆகுது there is a significant difference கொடுத்தனா it will become like H1 is accepted. ஓகே, ஜென்ரலா நம்ம எப்பயுமே H0 தான் யூஸ் பண்ணுவோம். எப்பயுமே நம்ம ரிசர்ச்ல வந்து நல் ஹைபாத்தசிஸ் கொடுத்துட்டு we will try to falsify. அதான் நம்ம ஃபர்ஸ்ட்லயே பார்த்தோம் கேரக்டரிஸ்டிக்ஸ்ல, it should be testable and falsifiable. பொதுவா நம்ம வந்து எல்லா ரிசர்ச்லயும் யூஸ் பண்றது நல் ஹைபாத்தசிஸ் தான். அதை யூஸ் பண்ணிட்டு we are going to falsify it. ஓகே, அடுத்தது மூணாவது விஷயம் என்னன்னா டைரக்ஷனல் ஹைபாத்தசிஸ். டைரக்ஷனல் ஹைபாத்தசிஸ் அப்படின்னா வந்து எனக்கு வந்து இது எப்படி இருக்குது, எப்படி வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு இட் இஸ் கோயிங் டு பி ரிலேட்டட். ஸோ டைரக்ஷனல் ஹைபாத்தசிஸ் இஸ் கோயிங் டு டாக் அபவுட் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த வேரியபிள்ஸ். இப்போ எனக்கு ரெண்டு வேரியபிள்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த ரெண்டு வேரியபிள்ஸ் கொடுக்க ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னு நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு பி தி one-tailed or two-tailed, that is going to be directional. Okay, so இந்த directionல நமக்கு ரெண்டு இருக்குது. ஸோ அந்த ரெண்டு விஷயம் என்னன்னா one-tailed அப்புறமேல two-tailed. நான் உங்களுக்கு ஜென்ரலாக உங்களுக்கு இதை பற்றின கான்செப்ட்ஸை முதல்ல சொல்லிட்டேன், அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு புக்கில் இருக்கிறதையும் நான் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ one-tailed அப்படின்றது என்ன அப்படின்னா it will predict how the variables relate. It will predict how the variables relate. எப்படி வந்து இருக்கு, இது ஒரு டைரக்ஷனா இருக்குது, இது this is one tailed. அப்போ அதோடைய டைரக்ஷனை அது கரெக்டா பாக்குது, இப்படிதான் இருக்குது அப்படின்றது. டூ tailed என்ன சொல்லுது அப்படின்னா there is a relationship, எனக்கு ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்றது மட்டும் தான் எனக்கு தெரியும் டூ tailed. ஸோ and I am not bothered about the direction. ஓகே, and I'm not bothered about the direction. அதுதான் வந்து டூ tailed. ஒன் tailed இருந்ததுன்னா it will predict how the variables relate. ஒரு வேரியபிள் இன்னொரு வேரியபிள் வந்து எப்படி இருக்குது, அது எப்படி வந்து இம்பாக்ட் பண்ணுது அப்படின்றது தான். ஸோ இன்னும் சொல்ல போனா நம்ம புக்ல கொடுத்துருக்கிறதுபடி டைரக்ஷன் ஆஃப் த எக்ஸ்பெக்டட் டிஃபரன்ஸ் பிட்வீன் த குரூப்ஸ், அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து ப்ரிடிக்ட் பண்றது தான். ஸோ ப்ரிடிக்டிங் தி டைரக்ஷன் ஆஃப் டிஃபரன்ஸ். ஸோ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸ்டடி டைம், நான் வேற உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் உங்களுக்கு. ஸோ ஸ்டடி டைமை நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணா என்ன இன்க்ரீஸ் ஆகும், டெஸ்ட் ஸ்கோர்ஸ் வந்து நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆக சான்ஸ் இருக்கு அப்படிங்கிறது தான் வந்து நம்ம சொல்ற அந்த ஒன் டெய்ல்டு. ஸோ ஒன் டெய்ல்டுன்றது என்னது,
ஸ்டடி டைம் இன்க்ரீஸ் பண்ணும்போது நம்மளோட டெஸ்ட் ஸ்கோர்ஸும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றது தான். நம்ம புக்கில் கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் படி அகடமிக் ஆஃப்டர் ஸ்கூல் ப்ரோக்ராம்ஸ் என்ன ஆகும், அந்த இதில் இருக்க பிள்ளைங்க வந்து தே வில் பி மோர் இன்டெலிஜென்ட் தேன் த ஜென்ரல் அதர் பீப்புள். ஸோ இதுதான் என்னது, டைரக்ஷனல் நல் ஹைபோதசிஸ் மாதிரி வருது. ஆல்டர்னேட்டிவ் நமக்கு எப்படி வரும், நமக்கு academic after school programs will have higher intelligence, and a null hypothesis that in academic after school programs they will have no effect. இப்படி no effect தான் கொடுக்கிறது தான் H0. ஓகே, will have higher intelligence அப்படிங்கிறது H1 or HA. நம்ம என்னதான் யூஸ் பண்ணுவோம், H0 யூஸ் பண்ணிட்டு நம்ம வந்து ஃபால்சிஃபை பண்ணுவோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. unless and until we are sure about this that it will have higher intelligence, நம்மளால இப்படி எழுதவே முடியாது. எந்த ஒரு ரிசர்ச்லயும் ஆல்டர்னேட்டிவ் ஹைபோதசிஸை டைரக்டா யூஸ் பண்ண மாட்டாங்க. unless and until there is concrete evidence about the relationship between the variables. ஸோ இது நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், H0 தான் யூஸ் பண்ணுவோம். that is the being an academic after school programs will have no effect on intelligence test. இல்லனா it will decrease. எஃபெக்டே இருக்காது, இல்லனா ரெடியூஸ் ஆகும். அப்படிங்கிறது தான் நம்மளுடைய null hypothesis, and it is also going to be directional null hypothesis. இப்போ நம்ம வந்து டூ டெயில் டெஸ்ட்டுக்கு போவோம். டூ டெயில் ஹைபோதசிஸ்க்கு நான் என்ன சொன்னேன்னா, ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு, there is a relationship அப்படின்னு மட்டும் நான் பார்க்கும்போது I am going to consider it as non-directional hypothesis. ஸோ அது வந்து டைரக்ஷனலில் வந்து நமக்கு அந்த ஒன் டெயில் வந்து இட் இஸ் டைரக்ஷனலாக இருக்குது, இது வந்து நான் டைரக்ஷனலாக இருக்கு. ஸோ இந்த நான் டைரக்ஷனில் நம்ம எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நம்முடைய ஸ்டடி டைம். ஸோ ஸ்டடி டைம் இட் வில் அஃபெக்ட் த டெஸ்ட் ஸ்கோர்ஸ். ஸ்டடி டைம் அஃபெக்ட்ஸ் த டெஸ்ட் ஸ்கோர்ஸ் அப்படிங்கிறது நான் டைரக்ஷனல். ஆனால் இது பாசிட்டிவாக அஃபெக்ட் பண்ணுமா நெகட்டிவாக அஃபெக்ட் பண்ணுமான்ற அந்த டைரக்ஷன் நமக்கு இதில் புரியாது. அதாவது the difference between the groups, there is an expects to find the difference, ஆனால் is unsure about the difference. ரிலேஷன்ஷிப் இருக்கு, ஆனால் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து பாசிட்டிவா நெகட்டிவான்றது எனக்கு தெரியாது. ஸோ அதுதான் வந்து நம்மளுடைய நான் டைரக்ஷனல் ஹைபோதசிஸ். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிசர்ச்சர் என்ன பண்ணுவாங்க, ப்ரெடிக்ட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஐக்யூ ஸ்கோர்ஸ். அதாவது இவங்களுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸை வந்து அவங்க ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க, ஆனால் அந்த டைரக்ஷனை மட்டும் நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ தோஸ் இன் அகாடமிக் ப்ரோக்ராம்ஸ் would be expected to have either higher or lower, but not the same. ஏன்னா சேம் ஆயிடுச்சு அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு பி டைரக்ஷனல். ஓகே, இட்ஸ் சேம் ஆயிடுச்சு, இட் இஸ் கோயிங் டு பி டைரக்ஷனல். ஹையர் ஆர் லோயர் அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு பி நான் டைரக்ஷனல். இது புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். நம்ம என்னென்ன பார்த்தோம், நல்லு, ஆல்டர்னேட்டிவ், டைரக்ஷனல், நான் டைரக்ஷனல் ஹைபோதசிஸ். ஸோ இந்த டைரக்ஷன் நான் டைரக்ஷனல் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா we call it as one-tailed and two-tailed test. ஸோ இது ஒரு முக்கியமான கான்செப்ட். ஸோ இதெல்லாம் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் ஹைபோதசிஸ். நமக்கு நிறைய எக்ஸாமில் நமக்கு இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ டைப்ஸ் ஆஃப் ஹைபோதசிஸ் கோயிங் டு பி அ வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டான சாப்டர், ஆனால் தான் ரொம்ப ஸ்லோவாகவே நான் இந்த வீடியோவில் போகிறேன் நான். ஸோ பொறுமையாக கவனித்து படிச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது வந்து டைப் 1 அண்ட் டைப் 2 எரர்ஸ். நம்ம இப்போது ஹைபோதசிஸ் நம்ம ஃப்ரேம் பண்ணிட்டு நம்ம டெஸ்டிங் பண்ணுறோம். டெஸ்டிங் பண்ணும்போது நமக்கு சில டைம்ஸ் நமக்கு ஆன்சர் வரும்ல, அந்த ஆன்சர் நமக்கு எப்படி வரும், ஹைபோதசிஸை டெஸ்ட் பண்ணும்போது ஹவு இஸ் மை ஆன்சர் கோயிங் டு பி. நம்ம என்ன சொன்னோம், ஜென்ரலாக நம்ம என்ன பண்ணுவோம்னு சொன்னோம், we said that we will reject the null hypothesis. that means there is no IQ difference between the groups. இப்போ வந்து நான் ரிஜெக்ட் பண்ணுறேன். ஓகே, there is no IQ difference. அந்த டைமில் we may be correct or we may be incorrect. ஓகே, நமக்கு கரெக்டாக இருந்ததுன்னா we will reject HO. that means there is a difference. ஓகே, ஆனால் இன்கரெக்டாக இருந்ததுன்னா என்ன பண்ணுவோம் நம்ம, even though we observed there is the result has been different அப்படின்றது தான். ஓகே, ஸோ அந்த இடத்து தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டைப் 1 எரர் அப்படின்றோம்.
Okay, so when my decision is எனக்கு வந்து மாறி இருக்கு அப்படின்னா I'll get it to be a type 1 error. அதான் இங்க reject h0 அப்படிங்கிறது. ஓகே, ஸோ எனக்கு fail to reject h0 என்ன ஆயிடுது, எனக்கு கரெக்ட் டிசிஷன் ஆயிடுது. ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு இருக்குது. ஸோ இது வந்து before I go into this, I'll give you a general idea about type 1 type 2 errors so that it will be easy for you. ஸோ first type 1 error பத்தி பார்க்கலாம். ஸோ டைப் 1 எரருக்கு இன்னொன்று என்ன சொல்லலாம் அப்படின்னா ஃபால்ஸ் பாசிட்டிவ். இதெல்லாம் புக்லேயும் கொடுத்துருக்காங்க. நான் திரும்ப அது எங்கே இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். டைப் 1 எரருக்கு இன்னொன்று என்ன சொல்லலாம், ஃபால்ஸ் பாசிட்டிவ்னு சொல்லலாம். டைப் 2 எரரை வந்து என்ன சொல்லலாம்னா ஃபால்ஸ் நெகட்டிவ். ஃபால்ஸ் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். திஸ் இஸ் நத்திங் பட் அ ஃபால்ஸ் அலாம். ஃபால்ஸ் அலாம் எல்லாருக்குமே தெரியும். இப்போ ஒரு பில்டிங்கில் இருக்கிறோம் அப்படின்னா, இப்போ அந்த பில்டிங்கில் வந்து திடீர்னு வந்து ஒரு அலாம் அடிக்குது அப்படின்னா வாட் டு வி நீட் டு டூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோட்டோடைப் மாதிரி பண்ணி காமிப்பாங்க. ஒரு ட்ரில் மாதிரி காமிப்பாங்க. ஒரு பெரிய பில்டிங்கில் ஒர்க் பண்ண போனாலோ இல்லை பெரிய ஒரு இதில் அப்பார்ட்மெண்ட் இருந்தாலோ ஒரு ட்ரில் மாதிரி காமிப்பாங்க பை மேக்கிங் அ ஃபால்ஸ் அலாம். வாட் டஸ் தட் மீன்? இட் மீன்ஸ் தட் வி சே சம்திங் இஸ் ட்ரூ. We say that something is true when it is not. We act like it is true. We say something is true when it is not. Okay, இதுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒரு பேஷண்ட் வந்து இப்போ வந்து நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப ஃபெமிலியரான வேர்டு வந்து டயபெட்டிக் அப்படிங்கிறது. ஓகே, இப்போ ஒருத்தவங்க டயபெட்டிக் அப்படிங்கிறது இஃப் சப்போஸ் ஒரு பிளட் டெஸ்ட் எடுக்கும்போது டயபெட்டிக் வந்து அவங்க ஆமா தே ஆர் டயபெட்டிக் அப்படின்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் த பர்சன் இஸ் நான் டயபெட்டிக். த பர்சன் இஸ் நான் டயபெட்டிக் அப்படின்னா தட் இஸ் அ டைப் 1 error. That is a type 1 error. If your result is going to be shown that you have some problem wherein you don't have அப்படின்னா type 2 error, type 1 error. ஓகே, அடுத்தது என்னது type 2 error. அப்படியே ஆப்போசிட் ஃபால்ஸ் நெகட்டிவ். ஸோ இதுக்கு என்ன, இதுக்கு ஃபால்ஸ் அலாம்னு சொல்ற மாதிரி இதுக்கு வந்து we call it as missed opportunity. missed opportunity. missed opportunity அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு விஷயம் வந்து இருந்தது, நடந்தது, ஆனா நான் அதை கவனிக்கல. நடந்துச்சு ஆனா நான் அதை கவனிக்காம உண்மையா நடந்த ஒரு விஷயத்த நான் இது பொய்ன்னு நினைச்சிட்டு இருக்கேன், இல்லை நான் பொய்ன்னு சொல்றேன் அப்படின்றது தான். ஸோ இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, சே சம்திங் இஸ் ஃபால்ஸ் when it is true. Say something is false when it is true. ஓகே, ஸோ இது எப்படி தெரியுமா, இப்போ ஒருத்தவங்க வந்து டயபெட்டிக்கா இருக்கிறாங்க. A person is diabetic but the report says the person is non-diabetic. That is false negative. That is missed opportunity. They failed to note. இது என்ன சொல்றேன்னா, they failed to notice what was the problem there. They failed to notice what was the problem there. இப்போ இதில் பாருங்க, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து H0 is true, நான் வந்து ரிஜெக்ட் H0. ரிசர்ச்சர் என்ன பண்றாரு, நான் H0 வந்து ட்ரூன்னு நான் வந்து எடுத்துக்கிறேன், நல் ஹைபோதசிஸ் தான் ட்ரூன்னு எடுத்துக்கிறேன். ஆனால் ஐ எம் ஏபிள் டு ரிஜெக்ட் H0 அப்படின்னா இட் இஸ் டைப் 1 error. ஐ எம் ஃபெயிலிங் டு ரிஜெக்ட் அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு பி த கரெக்ட் டிசிஷன். ஓகே, இப்போ H0 இஸ் ஃபால்ஸ் அப்படின்றப்போ ஐ எம் கோயிங் டு ரிஜெக்ட். ரிஜெக்ட்னா என்னது, H0 இஸ் ஆக்சுவலி ட்ரூ அப்படின்னா என்னது, இட் இஸ் கோயிங் டு பி கரெக்ட் டெசிஷன். அதாவது ஆப்போசிட்டாக இருக்கணும். நான் ட்ரூன்னு எடுத்தேன்னா எனக்கு இங்கே ஃபால்ஸ்ன்னு வரணும், நான் ஃபால்ஸ்ன்னு எடுத்தேன் அப்படின்னா எனக்கு இங்கே ட்ரூன்னு வரணும். அதுதான் கரெக்ட் டெசிஷன். ஏன்னா இட் ஷுட் ஆல்வேஸ் பி ஃபால்சிஃபையபிள். இதுதான் மீனிங். கண்டிப்பாக நமக்கு இது ஆப்போசிட்டாக இருக்கணும், இருந்தாதான் தென் தட் இஸ் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அ குட் ஹைபாத்திசிஸ். ஒரு ஹைபாத்திசிஸ் எனக்கு எப்படி இருக்கணுன்றது இதுதான். ஸோ எனக்கு கிடைக்கிற டேட்டா வச்சு எனக்கு கிடைச்சிருக்க எரர் என்னது, டைப் 1 எரரா டைப் 2 எரரான்றதை வச்சு என்னால் வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போ இதை வந்து நமக்கு புக்கில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத வச்சு நான் பார்க்குறேன். ஸோ இட் ஷுட் பி இன்கரெக்ட். டைப் 1 எரர் அப்படின்னா என்னது, we have failed to reject it. We have failed to reject it. So type 1 errors can be thought of as false alarms. ஸோ நம்ம டிஃபரன்ஸ் இருக்கு நம்ம சொல்லும்போது ரியாலிட்டியில் there was no difference. ஸோ அந்த மாதிரி சொல்கிறது தான். ஸோ we are going to fail to find out.
வேற டிஃபரன்ஸ் வந்து இருந்தது பட் நான் இல்லைன்னு நான் சொன்னேன் அப்படின்னா that is going to be a type 1 error, that is going to be a false alarm. So I think that இப்போ நம்ம அந்த ட்ரில் மாதிரி சொன்னோம்ல ஒரு ஃபயர் அலாம், ஸோ அங்கே நம்ம என்ன நினைக்கிறோம், அந்த சத்தம் கேட்டோன்னே எல்லாருமே how do we think that, we think that there is some problem in the building, so we all try to evacuate and we all try to move out. ஸோ அப்போ வந்து we think that there is a difference, பட் ரியாலிட்டியில் அங்கே எந்த பிரச்சனையுமே இல்லை. அதுதான் வந்து நம்மளுடைய டைப் 1 எரர். புரிஞ்சிச்சா? அடுத்தது வந்து நெக்ஸ்ட் we will go to so what if our decision is not to reject. not to reject னா என்னது, there is no difference. ஸோ அப்போ வந்து அப்படி கரெக்டாக இருக்க முடியாது. ஏன்னா in reality we know that no IQ difference cannot be possible. ஸோ அதனால that is incorrect. Okay, so we have to create a null hypothesis and we have to reject it. The next one is, in this case we'll be making a type 2 error. ஸோ இதான் அடுத்த இது டைப் 2 எரர். நான் என்னன்னா saying there is no difference when there is actually a difference. saying the patient is not diabetic when the patient is actually diabetic. ஸோ இது என்னது நம்ம சொன்னோம், I called it as a missed opportunity. So it means they have failed to reject the null hypothesis. Failed to reject the null hypothesis when it is false. ஸோ இதுதான் வந்து நமக்கு வந்து டேபிளில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஓகே, நீங்கள் இந்த டேபிள் உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிச்சு, டேபிள் கன்ஃபியூஸ் ஆகுதான் நல்லா பார்த்துக்கோங்க. ஹெச் நாட் ட்ரூ ஃபால்ஸ்ன்னு எழுதிக்கோங்க. இங்கே ட்ரூ இருக்கும்போது இங்கே எனக்கு ரிஜெக்ட் ஆச்சுன்னா அது எரர். ஓகே, இங்கே ஃபால்ஸ் இருக்கும்போது எனக்கு இங்கே ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா எனக்கு இது ட்ரூ. ஓகே, ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு இந்த ஃபெயில்ட் ரிஜெக்ட்னா என்னது, அக்செப்ட் பண்ணுதுன்னு அர்த்தம். இட் இஸ் நத்திங் பட் அக்செப்ட். ஹெச் நாட்ன்றது நல்ல வந்து எனக்கு அக்செப்ட் பண்ணணுமா, அந்த இதுதான் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ நல் ஹைபாத்திசிஸ் வந்து இட் இஸ் ஃபெயில் டு ரிஜெக்டா இல்லை நாட் ஃபெயில் டு ரிஜெக்டா அப்படின்றத நம்மளுடைய டைப் ஆஃப் எரர்ல நமக்கு வர்றது. அடுத்தது வந்து லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ். ஸோ லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ்ன்றது என்ன அப்படின்னா, when you are going to be testing the hypothesis, or இன்னும் சிம்பிளா சொல்ல போனா how strict to be while testing the hypothesis. Testing the hypothesis, or I can call it as a buffer. நமக்கு எவ்வளோ பஃபர் நமக்கு வந்து கொடுக்கலாம், அப்போ இந்த லிமிட் வந்து நம்ம அக்செப்டட். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து இப்போ வந்து 100 மார்க்ஸுக்கு டெஸ்ட் வைக்கிறாங்க ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு, நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம அட்லீஸ்ட் 80 to 90 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, 80 to 90ன்றது என்னது, எனக்கு வந்து நீ 80 மினிமம் வாங்கணும், ஆனால் 90 வரைக்கும் நீ பொண்ணு எனக்கு ஹாப்பி, 100 வரைக்கும் பொண்ணு ஹாப்பி. ஸோ அந்த ஸ்ட்ரிக்ட்னஸ் என்னது 80ல் யூ மஸ்ட் கெட் 80 அப்படின்னு நம்ம ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட சொன்னோம் அப்படின்னா தட் இஸ் வாட் இஸ் கால்ட் அஸ் லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இந்த லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னா இட் இஸ் டினோட்டட் பை ஆல்ஃபா. இட் இஸ் டினோட்டட் பை ஆல்ஃபா. இதை நம்ம லேட்டர் ஆன் படிக்கும்போது நம்ம வந்து கிரான்பேக் ஆல்ஃபான்னு ஒன்று படிப்போம். Okay, we'll learn it as Cronbach alpha. It is CRON. It is CRON, Cronbach alpha அப்படின்ற வேர்ட்லாம் நமக்கு வரும் நமக்கு. ஸோ அந்த மாதிரி பட்டு தான் நிறைய படிப்போம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸில் வந்து we'll have to learn lot of பி வேல்யூ, நமக்கு டி வேல்யூ, இந்த மாதிரி நிறைய படிப்போம். ஸோ இது ஜஸ்ட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சிக்னிஃபிகன்ஸ் லெவல் நம்ம வந்து we are going to find out. அந்த சிக்னிஃபிகன்ஸ் லெவல் எங்கே இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் இட் இஸ் கோயிங் டு பி 0.05 சிக்னிஃபிகன்ஸ் லெவல் வந்து எனக்கு 0.05 இருக்கு அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா 5% சான்ஸ் ஆஃப் மேக்கிங் an errorன்னு சொல்லலாம். 5% சான்ஸ் ஆஃப் மேக்கிங் an error. மேக்கிங் an error. நான் ஒரு தப்பு பண்ணுறதுக்கு எனக்கு 5% சான்ஸ் இருக்கு அப்படின்றது தான். ஸோ அப்படி இருந்தால் நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாமா இல்லையா அப்படிங்கிறது நம்ம ரிசர்ச்சர்ஸ் வந்து நம்ம பண்ணணும். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எனக்கு 0.5. ஸோ இன்னொரு வேல்யூ என்ன சொல்லுவோம் அப்படின்னா இப்போ எனக்கு 5% பெஸ்ட்டா 1% பெஸ்ட்டா. ஸோ 1% இஸ் ஆல்வேஸ் பெஸ்ட். ஓகே, ஸோ 1% அப்படின்னா என்னது, த ரிசல்ட் இஸ் கோயிங் டு பி ஜென்யூன். ஓகே, ஸோ 5%னா 0.5, ஸோ 1%னா 0.01. ஓகே,
ஸோ 0.01% எனக்கு இருக்குது அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு பி 1%. ஸோ லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் வேல்யூ 0.05 5% சான்ஸ் நான் எரர் பண்ணுறதுக்கு. ஆனால் எனக்கு 0.01ன்றதுனா there is only 1% chance which shows that my result is going to be genuine and I can be confident about my testing. ஓகே, ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ஹைப்போதிசிஸில். ஸோ ஒரு ஹைப்போதிசிஸ் நம்ம என்னெல்லாம் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we first saw about the characteristics of hypothesis. So characteristics வந்து it should be testable and falsifiable, it should be logical, it should be positive அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஓகே, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ஹைப்போதிசிஸ். ஸோ டைப்ஸ் ஆஃப் ஹைப்போதிசிஸ் வந்து நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஆல்டர்னேட் டைரக்ஷன். டைரக்ஷனில் ஒன் டெயில் டூ டெயில். டூ டெயில்ன்றது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா நான் டைரக்ஷனல். ஓகே, நான் டைரக்ஷனல். ஸோ அதனால் H0 H1 ஆர் HA அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அக்செப்டடாக இருந்ததுன்னா H1 ஆல்டர்னேட்டிவாக இருந்ததுன்னா. ஸோ இதில் உங்களுக்கு ஒன்னொன்றுத்துக்கும் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். புரியலன்னு திரும்ப அந்த இதில் போய் கேட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் டைரக்ஷனல் ஆர் நான் டைரக்ஷனல். டைரக்ஷனல்னா இட் இஸ் அ ப்ரெடிக்ஷன் ஆஃப் ஹவு இட் இஸ் கோயிங் டு கெட் அஃபெக்டட். நான் டைரக்ஷனல்னா இட் வில் அஃபெக்ட் பட் ஐ டோன்ட் நோ ஹவு அப்படின்றது தான் வந்து நான் டைரக்ஷனல் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் டைப் 1 டைப் 2 எரர்ஸ். டைப் 1ன்றது ஒரு ஃபால்ஸ் அலாம் மாதிரி. when something is we say that something is true when it is actually not அப்படின்னா டைப் 1 எரர். டைப் 2 எரர்ன்றது we say that something is false, நம்ம வந்து உண்மையாக இருக்கிற விஷயத்த பொய்யா வெளியே சொல்கிறது டைப் 2. பொய்யா இருக்கிற விஷயத்த உண்மையாக சொல்கிறது வந்து டைப் 1. அவ்வளோதான். ஸோ இப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இது மறக்காது. ஸோ இதுதான் வந்து ஒரு பாதி இந்த யூனிட்டோடைய 1/2 இஸ் this that is going to be the hypothesis. ஸோ hypothesis நம்ம இதில் முடிச்சிட்டோம். ஸோ ஐ திங்க் ஐ வில் டூ த வேரியபிள்ஸ் அகெயின் இன் அ செப்பரேட் வீடியோ. அப்போ தான் உங்களுக்கு படிக்கிறதுக்குமே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பிகாஸ் இதை வந்து நம்ம ரெண்டு பகுதியாக பிரிச்சுட்டோம்னா இட் வில் பி ஈஸி ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ வி ஆர் டன் வித் ஹைப்போதிசிஸ். அடுத்தது வேரியபிள்ஸு. ஸோ வேரியபிள்ஸ்னால் என்ன, எப்படி நம்ம ரிசர்ச் கொஸ்டின்ஸ் கேட்கணும், அண்ட் அந்த வேரியபிள்ஸை நான் எப்படி மெஷர் பண்ண போகிறேன், அதுடைய ஸ்கேல்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்க்குறது தான் வந்து நெக்ஸ்ட் இது. ஓகே, தட் இஸ் கோயிங் டு பி மெஷர்மெண்ட் அண்ட் வேரியபிள்ஸ் which will be seeing in the next video. ஏன்னா ஃபுல் வீடியோவாக போட்டால் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ ஐம் திங்கிங் ஆஃப் பிரேக்கிங் திஸ் யூனிட் இன்டு 2 வீடியோஸ். அண்ட் ஹைப்போதிசிஸ்லேருந்து கேள்வி கேட்காத வருஷமே கிடையாது. ஸோ எவ்ரி இயர் தேர் இஸ் ஒன் கொஸ்டின் ஃப்ரம் ஹைப்போதிசிஸ். ஸோ இட்ஸ் a very important concept. So please try to understand. Okay, see you again in the next video. Thank you.